வணக்கம். சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன் கரைக்கும் எளிய வர்ம பிராணயோகா, அதோடு ஒரு எளிய உணவு முறை. ஒரு 15 நாட்கள் எடுத்துக்கும். இந்த 15 நாட்களில் இது முழுவதுமாக கரையிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போது அதுக்கு முன்னாடி இந்த கல் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே, தெரிஞ்சுட்டா தானே தகுந்த மாதிரி நம்ம ஒரு எதுவுமே செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது தைராய்டு, பாரா தைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? கழுத்தில் இருக்குது, முன் பக்கத்தில் இருக்குது. இவங்க அந்த தைராய்டு, பாரா தைராய்டு ஏதோ டிஸார்டர் இருக்குது. அந்த சுரப்பி வேறுபட்டு இருக்குது. அப்போ சுரப்பி வேறுபட்டு இருக்கும்போது இந்த கால்சியம் அப்படின்ற ஒன்று முறையாக நமக்கு அது செரிக்கப்படாது. செரிக்கப்படாதுன்னா அந்த கால்சியம் சரியாக ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம். அந்த கால்சியம் ஜீரணம் சரியாக ஆகலைன்னா கிட்னி சீராக ஃபில்டர் பண்ண முடியாது. அப்படிதானே? அப்போ சரியாக சுத்தப்படுத்த முடியாது சூழ்நிலை உருவாகும். அந்த சுத்தப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எது? சிறுநீரகம், கிட்னி. அந்த கால்சியம் ஆனது ஒரு இடத்த போயிட்டு டெபாசிட் ஆகிடும், டைட்டாகிடும், திக்காகிடும். அது ஒரு பேர் கல்லுன்னு பேர் வைக்கணும், சிறுநீரக கல்லுன்னு பேர் வைக்கணும். இப்போ 15 நாள் ஒரு உணவு முறை எடுத்துக்கோமா? உணவு முறை கிடையாதுங்க, சாதாரண தண்ணி தாங்க. டீ இலை கேள்விப்பட்டிருக்குல்ல? டீ தூள். இப்போ யார் டீ இல்லாமல் இருக்காங்க? டீ இலை மட்டும் எடுத்துக்கணும், ஒரு ஸ்பூன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த ஸ்பூன் அதில் போட்டு, அந்த ஸ்பூனுன்னா அந்த டீ இலையை போட்டு தே இலையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு அரை டம்ளர் ஆவியாக போயிடும். அந்த அரை டம்ளர் தண்ணி கொதித்த அந்த டீ இலையை வடிகட்டணும். வடிகட்டின பிறகு அரை டம்ளர் தானே இருக்குது, அதோட சாதாரண ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். அதில் வித்தியாசமாக இருக்கா? செஞ்சு பார்ப்போம். இதை வடிகட்டின தண்ணி சாதாரண ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணும்போது முழுசாக ஒரு டம்ளர் தண்ணி வந்துடும். சில்லுன்னு இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாட்டர் போடக்கூடாது. இந்த ஒரு டம்ளர் தண்ணியை மெதுவாக காலையில் சிப் பண்ணி குடிக்கணும். வேகமாக குடிக்கக்கூடாது, மெதுவாக குடிக்கணும். ஒரு நாள் குடிச்சிட்டோமா, 2 நாள் குடிச்சிட்டோமா, 3ஆவது நாள் குடிச்சிட்டு காலையில் இது குடிச்ச பிறகு ஒரு 1/2 hour எதுவும் சாப்பிடக்கூடாது. 1 மணி நேரம் சாப்பிடலாம், ரொம்ப சந்தோஷம். அது காலையில் குடிச்சிடோம்ல, 3ஆவது நாள் யூரின் காலையில் எந்திரிச்ச உடனே அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 2ஆவது நாளே தெரியும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். கல் கரைஞ்ச வருதுன்னு அர்த்தம், கழிவுகள் வெளியே வருதுன்னு அர்த்தம், அழுக்குகள் வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், ஓ வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அதே ஒரு 15 நாள் கழித்து பார்ப்போமே என்ன ரிசல்ட் வருது. ஃபஸ்ட் நாள் ஸ்மெல் வருதுன்னு சொன்னல, அதே முதல் நாள் இந்த டீ சாப்பிட்ட முதல் நாள் ஒரு வர்ம பிராணயோகா நம்ம செய்யப்போம். என்னென்னா, இப்போ தொப்புள் இருக்குல்ல, இது பேர் உந்தின்னு பேர், உந்தி வர்மன்னு பேருங்க. இது சமான முத்ரா. இப்போ 5 விரலும் இணைச்சிருக்கும் சமான முத்ரா. அதாவது பெருவிரல மற்ற 4 விரல் தொட்டு இருக்கணும், அதான் சமான முத்ரா. இந்த உந்தியில் தொப்புள் வச்சுட்டு இப்போ வளச்சொல் சுத்தம் பாருங்களா, 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு 18 எண்ணிக்கை. அதுக்கு ஆப்போசிட் ஒரு 18 எண்ணிக்கை, தென் அகைன் ஒரு 18 எண்ணிக்கை. நல்லா இருக்குல்ல? இது சிறப்பு தானே? இது நாம் அந்த 15 நாள் தொடர்ந்து செய்யணுங்க. 2 மட்டும் போதுமா? உணவு முறைன்னு சொன்னோமா, ஒரு உந்தி வர்மம் சொன்னோமா, இன்னொரு வர்ம புள்ளி சொல்ல போகிறேன். இப்போ சுண்டு வரல் எடுத்துக்கிட்டேன், இடதுகை சுண்டு வரல். இப்போ முதல் மடிப்பு கீழே இருக்குது, அதுக்கடுத்து 2ஆவது மடிப்பு, மடிக்குது இல்லை மடிப்பு, 3ஆவது மடிப்பு. இந்த முதல் மடிப்பை விட்டுடணும். 2ஆவது மடிப்பையும் 3ஆவது மடிப்பையும் இப்போ நாம் வர்ம பிராணயோகா செய்ய போகிறோம். இப்போது சுட்டு வரல் எடுத்துகிட்டு 2ஆவது மடிப்பினுடைய பின்பக்கம், சுண்டனுடைய பின்பக்கம், 2ஆவது மடிப்பு பின்பக்கத்தில் பாருங்கள், அழுத்தி விட்றோம் பாருங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அழகாக. இந்த பெருவல் சப்போர்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தணுங்க. அதே மாதிரி 3ஆவது மடிப்பும் ஒரு 2 நிமிஷம் அழுத்தணுங்க. நல்லா இருக்குல்ல? இது அடுத்த வர்ம பிராணயோகா. இப்போது வர்ம சிகிச்சை பார்க்க போகிறோம். என்னென்னா, இடதுகை எடுத்துகிட்டு இந்த 3 விரல் எடுத்துங்களா, இந்த பெருவிரல் கீழே ஒரு மேடான பகுதி, இந்த மேடான பகுதியில் இப்படி வச்சுட்டேன் பாருங்க, அழுத்தணும் பாருங்க. 1 2 3 4 5 6 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 18 எண்ணிக்கை.
இந்த கையில் ஒரு 18 இன்னைக்கு 3 விரல் எடுக்கிற பாருங்கள். இந்த மேடான் பகுதியில் நடுவரல் மையத்தில் வந்தோம்னா இந்த 2 விரல் சப்போர்ட் வரணும், அழுத்தம் 1. இது தைராய்டு, இந்த பாரா தைராய்டு வந்து சமநிலைப்படுத்துறதாங்க. அதுவும் சரியாகுது, கிட்னியோட அழுக்கும் சரியாகும். இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா திடீர்னு ஒரு 17 நாள் கழித்து பாருங்கள், அதே யூரின் நம்ம டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் இருக்காது. ஏன்னா கழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். வலி இருக்காது, சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். யூரின் எரிச்சல் இருக்காது, சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீட்டு குறைஞ்சு போச்சு, யூரின் போகும்போது வலிக்குது, அதுவும் குறைஞ்சிருக்கும். துர்நாற்று வீசுது, எல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வேர்வை வந்து நாற்றம் இருக்காது, சரியாக ஃபில்டர் ஆகுது இல்லை. இதனை அறிவோம், பயன்பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.